வணக்கம் இந்தியா. இன்றைய தினமுறு செய்திகளில் நிஃப்டியை பற்றி தான் பேச போகிறோம். எல்லோருக்கும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளே செல்வோம். நிஃப்டி பார்த்தோம்னாக்க இந்த லாஸ்ட் இயர் பீக் இருக்கு இல்லையா, அதை இன்னும் மறுபடியும் திருப்பி தொடுவதற்கு சேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னக்கா அப்போ லைஃப் டைம் ஹை பார்த்தோம்னா 26,227, அதிலிருந்து இப்பொழுது பார்த்தோம்னா 6% கீழே இறங்கி உள்ளது. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா 7% மற்றும் 11% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. ஸோ மெயினாக இந்த ஃப்ரெஷ் லிஸ்டிங் அந்த மார்க்கெட் கேப்பை மார்க்கெட்டுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இதில் இன்னொன்று பார்க்கணும், ஐபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி வாரம் உள்ளே வருது ஃப்ரெஷ்ஷாக, ஆனால் கிடைக்கிறதோ சில பல கோடிகள் தான். ஸோ அதனால தான் அந்த ஐபிஓ அந்த ஒரு ஃப்ளேயர் இருக்கிறதுனால மார்க்கெட்டில், செகண்டரி மார்க்கெட்டில் அந்த வாலட்டிலிட்டி குறைஞ்சிருக்கு, லிக்விடிட்டியும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்மளுடைய நம்மளுடைய பங்கு சந்தைகள் 6% வீழ்ச்சி இயர் ஆன் இயரில் இருக்குது. வேல்யூவேஷன் பார்த்தோன்னா 10 to 12% சீப்பராக உள்ளது. ஸோ இதை நம்ம அந்த ஏர்னிங்ஸ் க்ரோத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டர். மெயினாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிளேயர் இருக்கும் இல்லையா, அதான் சொல்லுவோம் வி நோ இந்தியா பெட்டர். அது லிக்விடிட்டி மார்க்கெட்டில் பெட்டராக இருந்து கொண்டு இருக்கிறது. மறுபுறம் கடந்த 12 மாதத்தில் எஃபிஐ பார்த்தீங்கன்னா 2.7 ட்ரில்லியனுக்கு விற்றுருக்காங்க. அதாவது வெளில அமௌண்ட்டை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஸோ அவங்க அவ்வளோ அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயும் நம்ம சந்தைகள் 5-6% தான் விழுந்திருக்குனாக்க அது ஒரு பெரிய விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இது இப்போ சொல்கிறோன்னா, இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபார் பீப்புள்னு அர்த்தம். எமர்ஜிங் Q2 ஏர்னிங்ஸ் க்ரோத். தென் மெயினாக பார்த்தோன்னா நம்மளுடைய க்ரோத்தில் சாஃப்டாக இருந்தாலும் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னாக்க பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்ரோச்சை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய எக்கானமியில் ஒரு பிரைட் மேக்ரோ லெவலில் வரக்கூடும். அதனால் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற தருணம் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.